சாலையில் சென்று கொண்டிருக்கும் அப்பாவி முதியவர் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து அதில் மகிழ்ச்சி காணும் இளைஞர்கள் குறித்த காட்சி வெளியாகி கடுமையான விமர்சனங்களை எழுப்பி வருகின்றன. யூடியூப் வியூஸ், கமெண்ட்ஸ், ரீல்ஸ்க்காக இப்படி வீடியோ வெளியிட்டு வாண்டடா சிக்கிய இளைஞரை பிடித்த போலீஸ் சிறப்பு வைத்தியம் செய்ததில் தாங்கி நடந்து சிறை நோக்கி சென்று கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் எலைட் சித்ரா ரோடு ஃப்ளைஓவர் அருகே பரபரப்பாக அனைவரும் சாலையில் சென்று கொண்டிருக்க அவ்வழியே முதியவர் ஒருவர் சைக்கிளில் கடினப்பட்டு அழுத்தி கொண்டு சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு செல்வது போன்று தெரிகிறது. அந்த வழியாக வலைதளத்தில் ரீல்ஸ் செய்வதற்காக சிலர் வீடியோ எடுத்துக்கொண்டே வர இந்த சில்மிஷ அலப்பறை கொடுக்கும் இளைஞர்கள் அந்த முதியவரை நெருங்கி அவரது முகத்தில் நுரை பொங்கும் ஸ்ப்ரேவை அடித்து கேலி செய்து சிரித்து கொண்டே கடந்து செல்கின்றனர். இந்த வீடியோ வலைதளத்தில் வெளியிடப்பட அவர்களுக்கு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என அறியாத முட்டாள்தனமான செய்கையால் தற்போது நாடு முழுவதும் அந்த இளைஞர்களுக்கு எதிரான கடுமையான கண்டனங்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. இந்த வீடியோ நவாபாத் காவல்துறையினர் பார்வைக்கு செல்ல அந்த யூடியூபர், அவருக்கு உதவிய நபர்கள் உள்ளிட்டவர்களை பிடித்து சென்று சிறப்பு விசாரணை செய்து கொண்டிருந்த போது அந்த ஸ்ப்ரே அடித்த இளைஞர் அவர்களிடமிருந்து தப்பி ஓட முயல வழுக்கி விழுந்து காலில் காயம் ஏற்பட்டது. அவரை அன்போடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளோ நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27 நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டில் கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.